ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இந்த பதிவில் ரேஷன் ஷாப் ரிசல்ட் பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது தொடர்ந்து உங்களுக்கு ரிசல்ட் பற்றின அப்டேட் கொடுத்துட்டா இருக்கிறேன். ஆனால் லாஸ்ட்டாக உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, மார்ச் மாதம் எண்டில் அல்லது மார்ச் மாதம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ரிசல்ட் வந்து எப்போ வரும்ன்ட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் கேட்குறாங்க. வீடியோ போடுங்க ப்ரோ, ஏதாவது புதுசாக அப்டேட் இருக்கா, அதை வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து புதுசாக எதுவும் அப்டேட் கிடைக்கல. ஆனால் இருந்தாலுமே வந்து ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அது என்ன அப்டேட் அப்படின்னா, ஸோ என்னோடய மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம். ஸோ ரேஷன் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறவங்க நேற்றுக்கு முந்தின தினம் வந்து அந்த மேம்கிட்ட கேட்டேன். என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து ஜேஆர் ஆஃபீஸில் வந்து இந்த இதில் மார்ச்சில் வந்து எதிர்பார்க்கலாம் விடுற மாதிரி சொல்லியிருந்தாங்க, பேசிகிட்டு இருக்காங்க. அது மாதிரி தான் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அது மட்டும் இல்லாமல் ஸோ தூத்துக்குடி மாவட்டத்தில் ஜேஆர் ஆஃபீஸில் வந்து இந்த சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ மினிஸ்டர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அதாவது ப்ரெஸ் மீட்டில் ஸோ ஓரிரு வாரங்களில் வந்து இந்த ரிசல்ட் வந்து வெளியிடுவோம் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ மேக்ஸிமம் எதிர்பார்த்தா உங்களுக்கு இந்த எண்டுக்குள்ளே வர்ற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது இந்த மார்ச் மாதம் வந்து உறுதியாக முறையில் வெளியிடப்படுமா அப்படிங்கிற கொஸ்டின் தான் என்னோடய கொஸ்டின். ஸோ மேக்ஸிமம் வந்து எதிர்பார்க்கலாம் தான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் பாருங்கள், மார்ச் மாதம்னு ஜிஆர்எஃப் சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் ஜிஆர் ஆஃபீஸில் வந்து மார்ச் மாதம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மற்ற மாவட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா 38 மாவட்டத்தில் வந்து ஒரு மாவட்டத்தில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது ஒரு சிறந்த அப்டேட்டு தான் இது. ஏன்னா அதே மாதிரி தான் எல்லா பக்கமும் வந்து எல்லா மாவட்டத்திலும் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு மாவட்டத்தில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, தொடர்ந்து எல்லா மாவட்டத்துக்கும் ரிசல்ட் வந்து ரெடியான முறையில் உங்களுக்கு ரிசல்ட் வந்து வெளியிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ரிசல்ட்டு பற்றின நிறைய பேர் அப்டேட் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சந்தேகம் எழுப்புகிறாங்க. அதாவது சட்டசபை கூட்டத்தொடர் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ ரிசல்ட் இப்போ வராது அப்படிமா சொல்கிறாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ரிசல்ட் வரும் அப்படிமா சொல்கிறாங்க. ஸோ எலெக்ஷனுக்கும் எதுவும் சம்மந்தம் இல்லைன்னு நிறைய தடவை சொல்லிவிட்டு உங்களுக்கு. ஸோ லோக்கல் எலெக்ஷன்லேருந்து உங்களுக்கு சிஎம் எலெக்ஷன் எந்த எலெக்ஷனுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் பாருங்கள் தனித்துவமான மாதிரி இயங்கிட்டு இருக்குது. ஸோ டிஎன்பிஎஸ்சி இருக்குது, ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அப்புறம் வந்து கால்நடை வெட்டினரி டிபார்ட்மெண்ட்டு, இதெல்லாம் பாருங்கள் எல்லா வேகன்சி வந்து அவங்கவுங்களாம் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து எப்படின்னா, ஒரு வேகன்சி ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கும் வந்து ரிசல்ட்டுக்கும் வந்து இதுக்கும் அந்த மற்ற ஏதாவது எலெக்ஷனுக்கும் சம்மந்தம் இருக்காது. ஏன்னா மினிஸ்டர் ஆஃபீஸ்லேயே உங்களுக்கு கேட்டு உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன், இதுக்கும் எலெக்ஷன் சம்மந்தம் இருக்காது அப்படின்ட்டு. ஸோ வந்து இதுக்கு நிறைய பேர் குழப்பம் வந்து அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய வதந்தியில் வந்து பரப்பிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் ரிசல்ட் வந்து வராது, 6 மாதம் கழிச்சு வரும், 1 வருஷம் கிட்ட வரும், ஜியோ பாஸ் பண்ணிட்டாங்க அப்படி மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இந்த மாதிரி இருந்து எதுவும் அப்படி வந்து ஷேர் பண்ணாதீங்க, எடுத்துக்காதீங்க அப்படின்ட்டு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மார்ச் மாதம் எதிர்பார்க்காம சொல்கிறாங்க. ஆனால் பாருங்கள் ரிசல்ட் வந்து ரெடியாக தான் இருக்குது. ஏன்னா பப்ளிஷ் பண்ணலை அப்படின்ட்டு நீங்கள் கொஸ்டின் கேட்கலாம். எனக்கு வந்து கொஸ்டின் இருக்குது. ஏன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ராசஸ் போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க தவிர ரிசல்ட்டை வந்து தள்ளி போடுவோம், ரிசல்ட் வராது அப்படிங்கிற மாதிரி யாருமே சொல்லலை. மினிஸ்டர் வந்து ப்ரெஸ் மீட்டில் என்ன சொன்னார்னா, தெளிவாக நல்லா கவனிங்க, இந்த ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்குது. அதாவது பொங்கல் தொகுப்பு கொடுத்ததுனாலும், அப்புறம் வந்து இந்த மருந்தகம் வந்து அதாவது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நிறையா வந்து அந்தந்த சில மாவட்டங்கள் வந்து கவர்மெண்ட் மூலமாக வந்து மருந்தகம் அதாவது மெடிக்கல் வந்து தொடங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகும். மற்ற மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு, சீக்கிரமான முறையில் வெளியிட்டுருவோம், ப்ராசஸ் போயிட்டுருக்குன்னு சொல்கிறாரு தவிர ஒரு ரிசல்ட் வந்து ஜியோ பாஸ் பண்ணிட்டாங்க, இல்லை 6 மந்த் ஆகும், 1 வருஷம் ஆகும் அப்படி மாதிரி சொல்லலை. ஏன்னா 2 ரிசல்ட்டு அப்டேட் கொடுத்துருக்காரு. ஒன்று கூடிய விரைவில்னு சொன்னார், அதுக்கப்புறம் வந்து ஓரிரு வாரங்கள்னு சொன்னார். மேக்ஸிமம் வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளே உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குன்னு நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட 90% நம்பலாம். ஆனால் வந்து 10% வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமை காத்துக்கன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா மேக்ஸிமம் மார்ச் மாதங்கிறது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. சொன்னாங்க ஓரிரு வாரங்கள்னு, அது வந்து மார்ச் மாதம் தாண்டு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க ஏப்ரல் 1 வீக்கு, ஏப்ரல் 10க்குள்ளே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து நம்ம வந்து ஒவ்வொரு மாதமாக வந்து தள்ளி போயிட்டு தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. நானும் வந்து என்னடா இவர் ஒவ்வொரு மாதம் தள்ளி சொல்கிறாரு அப்படி மாதிரி நீங்கள் நினைக்கலாம். நிறைய கேட்குறேன், என்ன ப்ரோ ஒவ்வொரு மாதமாக வந்து தள்ளி சொல்லிட்டு இருக்கீங்க அது மாதிரி கேட்குறாங்க. ஸோ நான் சொல்லலை, மேக்ஸிமம் அப்டேட் கிடச்சி தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆனால் வந்து மார்ச் மாதம் தான் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். ஆனால் மார்ச் மாதம் தாண்ட வாய்ப்புகள் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எதிர்பார்க்கலாம், மார்ச் மாதம் எண்டுக்குள்ளே வரதுக்காக சான்சஸ் அதிகமாக இருக்குது தான் அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ என்னோடய மாவட்டத்தில் வந்து ஜிஆர்எஃப்ஸில் பேசுனது தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது உண்மையான ஒரு அப்டேட் தான் இது. நானாக வந்து அந்த மேம்கிட்ட கேட்டதுனால அவங்க சொன்னாங்க. ஏன்னா வந்து ரேஷன் ஷாப்பில் போய் நான் வந்து என்னோடய பொருள் வாங்க போயிருந்தேன். அப்போ வந்து கேட்டு அவங்கள்ட்ட சொன்னாங்க.
ஸோ இது உண்மையான அப்டேட் இல்லைன்னு சொல்லலை. ஏன் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நீங்கள் இந்த உங்கள் அருகில் இருக்கிற அந்த ரேஷன் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட கேட்டாலே அவங்க ஷேர் பண்ணுவாங்க. இன்னொன்று நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சொல்லி அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிடுவோம் அப்படின்ட்டு சிலவங்க ஷேர் பண்ண மாட்டாங்க. சிலவங்க ரொம்ப தெரிஞ்சவங்க பழக்கப்பட்டவங்க சொல்லுவாங்க. அதுக்காக தான் உங்களுக்காக இந்த வீடியோ போடுறேன். ஆனால் பாருங்கள், நிறைய பேர் குழப்பமாக இருக்காங்க. இது சட்டசபை கூட்டத்தொடர் இருக்கும், அப்புறம் எலெக்ஷனுக்கும் சம்மந்தம் இருக்குது, ரிசல்ட் இப்போ வராது அப்படிமா நிறைய பேர் ஒரு வதந்தியில் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அது வதந்தியில் முற்றுப்புள்ளிக்காக தான் இந்த வீடியோ போடுறவங்களுக்கு. ஸோ ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு ஏதோ ஒன்று வீடியோ போட்டுருக்காக சொல்லலை. இந்த மாதிரி ஏதாவது ட்ரூவாக ஏதாவது உண்மையான ஒரு முறையில் அப்டேட் கிடச்சா மட்டும்தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ மற்ற ஏதாவது உங்களுக்கு வதந்திகளோ அதாவது ஏதாவது உங்களுக்கு இல்லை இப்போ வரும் இல்லை வந்துடுச்சு அந்த மாதிரி சொல்கிறதுக்காக நான் வீடியோ போட மாட்டேன், நல்லா தெரியும் உங்களுக்கு. ஸோ மற்ற நிறைய பேர் சொல்கிறாங்க, மற்ற சேனல்லாம் வந்துடுச்சு, இல்லை இது மார்ச் மாதம் ஒரு டேட் சொல்லி போடுறாங்க ப்ரோ, அது உண்மையாக அப்படி மாதிரி கேட்குறாங்க. ஸோ பர்டிகுலராக நல்லா எடுத்துக்கோங்க. மார்ச் மாதம் அல்லது ஒரு டேட் சொல்லி அப்படிங்கிற யாருமே அப்டேட் கொடுக்கல. இது ஏன்னா மினிஸ்டரே சொல்லிட்டார் அப்படின்னா ஓரிரு வாரம்னு சொல்லியிருக்காரு, தவிர அந்த ஓரிரு வாரங்கள் இந்த மார்ச்சும் ஆகலாம், மார்ச் தாண்டலாம், அவ்வளோதான். ஏன்னா இந்த மார்ச் மட்டும் எடுத்துக்க முடியாது, மார்ச் தாண்ட வாய்ப்புகள் இருக்குது தான் சொல்கிறேன். மேக்ஸிமம் இந்த ரிசல்ட் வரும், நம்புங்க, வராமல் இருக்காது. அது ரொம்ப டிலே ஆகாது, மேக்ஸிமம் விட்டுருவாங்கன்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா உங்களுக்கு மார்ச் மாதத்துக்குள்ளே மேக்ஸிமம் விட்டுருவாங்க, அவ்வளோதான். ஏன்னா மார்ச் மாதம் தாண்ட வாய்ப்புகள் இருக்காது. ஏன்னா 38 மாவட்டங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாமல் இருக்க முடியாது. ஸோ போன தடவை மாதிரி ஒரு வருஷம் ஆக்குவாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான் இது, என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த தடவை அந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு ப்ராசஸ் இல்லை. ஏன்னா போன தடவை உங்களுக்கு கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தாங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்களும் டிலே ஆகிடுச்சு. இந்த மாதிரி எதுவும் கேஸ் எதுவும் ஃபைல் பண்ணலை. ஸோ அதாவது உங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது உங்களுக்கு மற்ற ஏதாவது ஒர்க்கு இருக்கும்போது இந்த ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ அந்த ப்ராசஸ்லாம் இருக்கும். ஒவ்வொரு மாவட்டத்தில் ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மாவட்டம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மார்ச் மாதம் சொல்லியிருக்காங்க, எதிர்பார்க்கலாம் தான் நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அப்டேட் என்னென்னா இந்த மார்ச் மாதம் சொல்லியிருக்காங்கன்னு தான் நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இதே மாதிரி அப்டேட் நீங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், நானும் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஏதாவது உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் இருக்கும், இல்லாமல் இருக்காது. என்னோடய மாவட்டத்தில் மார்ச் மாதம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஜேஆர் ஆஃபீஸில் ஏதாவது பேசியிருப்பாங்க. ஸோ அந்த ஜேஆர் ஆஃபீஸில் ரிலேட்டிவாக யாராவது ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள பிடிச்சி கேட்டிங்கன்னா உங்களுக்கு உண்மை விளங்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ட்ரூவாக ஏதாவது அப்டேட் கிடச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ப்ரெஸ் மீட்டில் ஏதாவது பெரிய கம்பெனிஸ் ஏதாவது மினிஸ்டர் ஏதாவது ஸ்பீச் பண்ணாலும் உங்களுக்கு ஏதாவது நீங்கள் தகவல் கொடுங்க. ஸோ நானும் சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இது தினமும் உங்களுக்கு அப்டேட் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். இந்த மாதிரி அப்டேட் கிடச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன், நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் குழப்பங்கள் நீடிக்க வேண்டாம் தான் நான் சொல்கிறேன். மேக்ஸிமம் மார்ச் மாதம் கொஞ்சம் நம்புங்க. ஏன்னா இன்றைக்கி மார்ச் மாதம் நீங்கள் டேட்டு பாருங்கள், இன்றைக்கி கிட்டத்தட்ட உங்களுக்கு 17 ஆயிடுச்சு. இன்னொரு 10 டேஸ் கூட நீங்கள் வெயிட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா 27, 28 இந்த மாதிரி தான் மார்ச் எண்டில் கூட வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறேன், உறுதியான மாதிரி சொல்லலை. எதிர்பாருங்க, இன்னொரு 13 நாள் தான் இருக்குது மார்ச் மாதம் முடியறதுக்கு. ஸோ இந்த ஒரு 13 நாள் நீங்கள் வெயிட் பண்ணலாம், எதிர்பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு வெப்சைட்டில் நீங்கள் சர்ச் பண்ணிட்டே இருங்க, வாட்ச் பண்ணிட்டே இருங்க, வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். திரும்பவும் சொல்கிறேன், வீண் வதந்திகள் நம்ப வேண்டாம். ஸோ பொய்யான தகவல் ஷேர் பண்ணுவாங்க, அதை நம்ப வேண்டாம். மேக்ஸிமம் எதிர்பார்த்துட்டே இருங்க. நானும் இதாக கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் கிடச்சி ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நம்ம சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நல்ல ஒரு அப்டேட் சந்திக்கிறேன். தேங்க்யூ.